Hello friends, welcome back to my channel Tamil Nadu Mom Lifestyle and Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஸ்குவிட் ஃபிஷ் கிரேவி, கனவா மீன் கிரேவி பார்க்க போறீங்க. எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இத பண்றதுக்காக நான் வந்து 1/2 kg வந்து கனவா மீன் எடுத்திருக்கேன், ஸ்குவிட் ஃபிஷ். இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடணும். வேக வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம 2 விசில் விடணும். இதில் அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் விடணும். அப்போ தான் அது நல்லா வேகும். ரொம்ப வெந்துட்டாலும் இது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை மட்டும் தான் இப்போ நம்ம போட்டு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 சால்ட் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம செய்யும் போது மீதி சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதில் இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இனி இது வந்து 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே போதும். அப்போ தான் அது நம்ம கரெக்டாக வேகும், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது அந்த மீன் வந்து வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிட்டோம். மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் இங்கே இருக்குது. அது இப்போது நம்ம செய்ய போதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் மசாலா எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து இது கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இனி அது வெந்த பிறகு நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்தாச்சு. இதோட ப்ரெஷர் நானே ரிலீஸ் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், வச்சா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளே அதை எடுத்துடலாம். இப்போது இது நல்லாவே வெந்திருக்கு. இனி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். கடாய் வந்து காஞ்சாச்சு. பண்ணி அரைச்சி வச்சிருக்க அந்த ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் இப்போது வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சு அந்த பேலன்ஸ் இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துடலாம். அந்த பேஸ்ட்டை வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கசப்பு வந்துடும். இப்போது இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், சோம்புத்தூள் இதை இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம்.
இப்போது தக்காளி நல்லா வெந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்குவிட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கனவா மீன் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா இதை நம்ம இதிலலாம் சேர்த்த பிறகு நம்ம இதை க்ளோஸ் பண்ணாமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்குவிட் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கனவா மீன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you all on next video. Bye bye.